அருமை மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நாம ஜனவரி 16 மற்றும் 17ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை சரியா டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தின்படி பல்வேறு தலைப்புகளை சூப்பராக நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். மக்களே மறந்துடாதீங்க, போனஸ் கேள்விகள் சரியா, இறுதியாக சூப்பர் 6 கேள்விகள் வாய்ப்பு கிடைக்கும் போது இதுக்கு முன்னாடி பார்த்த நடப்பு செய்திகளை நம்ம வந்துட்டு ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கும். இது பிரிலிம்ஸுக்காக இருக்கட்டும், மெயின்ஸுக்காக இருக்கட்டும், கண்டிப்பாக எல்லா தேர்வுகளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதற்கான முயற்சிகள் தான் நான் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கேன். 2026ஆம் ஆண்டில் நம்ம அரசு பணியை உறுதி செய்ய வேண்டும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் விடாமல் செய்ய வேண்டும். அதற்காக தான் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு சில வேலைகள் இருந்தாலும் எப்படியாச்சும் அந்த நோட்ஸ் வந்து நான் கரெக்டாக கொடுத்துட்டு இருக்கிறேன். கொஞ்சம் டிலே ஆச்சு, சாரி. இனிமேல் கரெக்டாக வந்துட்டே இருக்கும். சரியாமா? ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட எஃபோர்ட் பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம வீடியோஸ் ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சரிங்களாமா? எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் சொல்லுங்கள். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதிலாக சொல்லும்போது தான் நீங்கள் மனசில் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக எப்போ எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஓகேவா? இல்லாட்டினா அப்படி லைட்டாக அப்படி பார்த்துட்டே போகும்போது எக்ஸாம் டைமில் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் ஒரு சில சின்ன கேள்விகள் தான் கேட்டுருக்கிறோம். இந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லது, மறக்காது. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் ஜனவரி 16 மற்றும் 17 தேதிக்குரியது. ஓகேவா? 16ஆம் தேதி நியூஸ் பேப்பர் லீவு. ஓகேவா? அதனால் 17ஆம் தேதிக்குரிய செய்திகள் தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது தலைப்பு செய்திகள், அதாவது உள்ளடக்கம். என்ன சொல்லி பாருங்க, முக்கிய தினங்கள் ஜனவரி 16 and 17 என்ன முக்கிய தினங்கள் பார்க்க போகிறோம். அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு. ஓகேவா? சமீபத்தில் செய்தியில் வந்திருக்குது, ஏன் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஐநாவின் பாதுகாப்பு சபையில் சீர்திருத்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்குது. அப்போ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்தியாவின் முதல் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் ஓகேவா எங்கே இயக்கப்படுகிறது அந்த செய்தி பார்க்க போகிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டின் முதல் வந்தே பாரத் ரயில் எப்போது இயக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முக்கியமாக தமிழ்நாட்டிற்கு உள்ளேயே இயக்கப்பட்ட முதல் வந்தே பாரத் ரயில், அதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தித்வா புயல், சரி, தித்வா புயல் செய்திகளை வந்திருக்குது. நிவாரண நிதியாக ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த புயல் தொடர்பான ஒரு சிறப்பு செய்தி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் முக்கியமான 2 திட்டங்கள் பாருங்க, ஸ்டார்ட் ஆஃப் இந்தியா திட்டம், ஸ்டாண்ட் ஆஃப் இந்தியா திட்டம். ரெண்டுக்குள்ள வேறுபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இறுதியாக அந்த சூப்பர் 6 கேள்விகளும் நம்ம சூப்பராக பார்க்க போகிறோம். மக்களே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கிய தினங்கள். அதில் ஜனவரி 16ஆம் தேதி என்ன சிறப்பு தினம் அப்படிங்கிறத பாருங்கன்னா தேசிய புத்தொழில் நிறுவன தினம். இது கடந்த வீடியோவில் பார்த்துருப்போம், இருந்தாலும் இன்னொரு வாட்டி பார்த்துக்கோங்கம்மா. தேசிய புத்தொழில் நிறுவன தினம், அதாவது ஜனவரி 16, 2016 தான் இந்த புதிய தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கு இந்திய அரசினால் த ஸ்டார்ட் அப் இந்தியா இன்னோவேஷன் ஸ்கீம் தொடங்கப்பட்டது. அதற்காக தான் இந்த தினம் தேசிய புத்தொழில் நிறுவன தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த திட்டங்கள் தொடர்பாக பின்னாடி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். சரியாமா? அதுக்கப்புறம் லோக்பால் தினம். சரி, லோக்பால் தினம் மறக்கக்கூடாதுமா. இந்த ஜனவரி 16 சரியா ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் எந்த வருஷம் ஏற்றப்பட்டது? 2013ஆம் ஆண்டு. ஓகேவா? இது தொடர்பான செய்திகளும் பின்னாடி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தபடியாக ஜனவரி 17ஆம் தேதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சரியா, தமிழ்நாட்டின் ஓகேவா முன்னாள் முதலமைச்சர் சரிங்களா எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாள் ஜனவரி 17. அதே மாதிரி குழந்தைகள் கண்டுபிடிப்பாளர்களை ஊக்குவிப்பதற்கான ஒரு தினமாக த நேஷனல் கிட் இன்வென்டர்ஸ் டே அப்படிங்கிற மாதிரி கொண்டாடுறாங்க. என்ற தினத்தில் தான் ஜனவரி 17ஆம் தேதியில் தான். ரொம்ப முக்கியமான தினங்கள், இரண்டுமே மறந்துடக்கூடாது. சரியாமா? அடுத்தபடியாக ஃபுல் டீட்டெயிலாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அமைதிக்கான நோபல் பரிசு 2025ஆம் ஆண்டு. ஓகேவா? 2025ஆம் ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு ஆனது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனிசுலானாலே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. அமெரிக்காவிற்கும் வெனிசுலா நாட்டிற்கும். அந்த வெனிசுலா நாட்டின் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரான மரியா கொரினா மச்சாடோ என்ற நபருக்கு தான் அமைதிக்கான நோபல் பரிசு எந்த ஆண்டிற்கானது? 2025ஆம் ஆண்டிற்கான பரிசு வழங்கப்பட்டது. சரிங்களா? இது ஏன் இப்போ நியூஸில் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரிங்களா, மரியா இந்த அமைதிக்கான நோபல் பரிசை, அதாவது அவருக்கு வழங்கப்பட்ட அமைதிக்கான நோபல் பரிசினை அமெரிக்காவின் அதிபர் ஓகேவா டொனால்ட் ட்ரம்பிற்கு வழங்கியுள்ளார். ஆனாலும் அந்த அமெரிக்கான நோபல் பரிசு கமிட்டியானது இப்படிலாம் கொடுக்கக்கூடாது, உங்களுக்கு கொடுத்தா நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, இந்த நோபல் பரிசு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 துறைகளுக்கு வழங்கப்படும். அதில் அமைதிக்கான நோபல் பரிசு மட்டும் நார்வே தலைநகரம் ஓஸ்லோவில் வழங்கப்படும். மிச்சம் இருக்கிற 5 துறைகளுக்கும் நோபல் பரிசு ஓகேவா ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10ஆம் தேதியில் ஸ்வீடன் தலைநகரம் ஸ்டாக்ஹோமில் வழங்கப்படும். சரிங்களா? ஓகே, இந்த பரிசு அவர் எதற்காக கொடுத்துருக்காங்க? அதாவது மரியா வந்துட்டு டொனால்ட் ட்ரம்புக்கு எது கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் கைது செய்யப்பட்ட அதிபர் யார் பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் மதுரோ. அவருக்கும்
அந்த எதிர்க்கட்சி தலைவர் மரியாவுக்கும் செட் ஆகாது. யாருக்கும்? மதுரோவுக்கும் மரியாவுக்கும் செட் ஆகாது. அந்த டைமில் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இவரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணதுனால அவரை இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சி படுத்துகிற மாதிரி, ஓகேவா, இந்த அமைதிக்கான நோபல் பரிசை மரியா டொனால்ட் ட்ரம்ப்ட கொடுத்துட்டாங்க. ஓகேவா, மறக்கக்கூடாது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அமெரிக்காவின் அதிபர் அமைதிக்கான நோபல் பரிசை வாங்கியிருக்கிறாரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கடைசியாக பராக் ஒபாமா, ஓகேவா, ஒபாமா அவர்களுக்கு 2009ஆம் ஆண்டிற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. எந்த துறைக்காக? அமைதிக்கான நோபல் பரிசு. ஓகேவா, 2009 அப்படின்னா ஞாபகம் வர வேண்டிய விஷயம் என்ன சொல்ல பார்க்கலாம்? சரியா, சொல்லுங்க, டக்குன்னு சத்தமாக சொல்லுங்க, அப்போ தான் ஞாபகம் வரும். ஓகேவா, கல்வி உரிமை சட்டம் சொல்லுவாங்களா, என்ன நம்ம என்ஆர்இ, ஓகேவா, ஞாபகம் மறக்கக்கூடாதுமா. ரைட் டு எஜுகேஷன் 2009. அடுத்தபடியாக வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்தப்பட்டது 2009. ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு நோபல் பரிசு ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டது ஸ்லம்டாக் மில்லியனருக்கு 2009. அதே மாதிரி எல்டிடிஇ தலைவர் பிரபாகரன் கொல்லப்பட்டது 2009. சரி, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது, மறந்துடக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ஆதார் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட வருஷம் 2009. அதே 2009 பராக் ஒபாமா அமெரிக்கான நோபல் பரிசாக வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமான செய்தி, மறந்துடாதீங்க. ஓகேவா, இப்படி தான் செய்திகள் கொஸ்டின்ஸ் எக்ஸாமில் கேட்குறாங்க. பழசு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் நடப்பில் ஏதோ ஒரு வகையில் செய்தியில் வந்திருக்கும், அதை அப்படியே பிடிச்சி கேட்பாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு தெரியும், என்னடா இது பழசெல்லாம் பிடிச்சி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு உதாரணம் இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஓகேவா, அடுத்து பாருங்கள், ஐநா பாதுகாப்பு சபை, யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில், ஷார்ட்டா யுஎன்எஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஐநா பாதுகாப்பு சபையானது உருவாக்கப்பட்ட வருஷம் 1946. இதோட தலைமையிடம் யுனைடெட் நேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸில், அதாவது நியூயார்க்கில் இருக்குது. சரிங்களா, சரி, இந்த யுஎன்எஸ்சியோட முக்கியமான வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சர்வதேச லெவலில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும், பாதுகாப்பை பேண வேண்டும். சரி, ஏதோ ஒரு நாட்டில் உள்நாட்டு கலவரம், வேற ஏதோ பிரச்சனை, ஓகேவா, தீவிரவாதம், அந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருந்தது அப்படின்னா அங்கே அமைதி காக்கும் படைகளை அனுப்புறதும் யாருடைய வேலை தான்? இந்த ஐநா பாதுகாப்பு சபை என்று அழைக்கப்படும் யுஎன்எஸ்சியோட வேலை தான். சரிங்களா, இந்த அமைப்பு இப்போ ரீசனாக எதுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐநாவின் பொதுச் செயலாளராக தற்போது இருப்பவர் ஆண்டனியோ குட்டரஸ் அவர்கள், போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர். இவர் தான் சொல்லியிருக்கிறாரு, ஐநா பாதுகாப்பு சபை விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும், இந்திய மாதிரி நாடுகளை உள்ள சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால இது நியூஸில் வந்திருக்கு. சரிங்களா, சரி, ஐநா பாதுகாப்பு சபையில் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 15. அந்த 15ல் 5 நிரந்தர உறுப்பு நாடுகளும் 10 தற்காலிக உறுப்பு நாடுகளும் இருப்பாங்க. அந்த நிரந்தர உறுப்பு நாடுகள் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, வீட்டோ அதிகாரம் கொண்ட அமெரிக்கா, பிரிட்டன், சைனா, ரஷ்யா மற்றும் பிரான்ஸ். ஷார்ட்டாக இதை P5 சொல்லுவாங்க, பவர். ஓகேவா, P5 அப்படி சொல்கிற நாடுகள் எதெல்லாம்? அமெரிக்கா, பிரிட்டன், சைனா, ரஷ்யா, பிரான்ஸ். ஷார்ட்டாக ABC ரிசர்வ் ஃபோர்ஸஸ், ஷார்ட்டா RF. சரி, ABC RF அப்படின்னு நினச்சிக்கோங்க. A ஃபார் அமெரிக்கா, B ஃபார் பிரிட்டன், C ஃபார் சைனா, RF அப்படின்னா ரஷ்யா மற்றும் பிரான்ஸ். இவங்க தான் ஐநாவின் நிரந்தர உறுப்பு நாடுகள். ஓகேவா, தற்காலிக உறுப்பு நாடுகள் மொத்தம் 10 பேர் இருப்பாங்க. இவங்க ஐநா பொது சபையினால் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. சரிங்களா, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரொட்டேஷன் பேசிஸில், சரி, வாக்களிப்பு நடத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. மொத்த எத்தனை நாடுகள்? 10 நாடுகள். இந்த யுஎன்எஸ்சிக்கு தற்காலிக உறுப்பினராக இந்தியா 8 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, முதல் முறை இந்தியா ஐநா பாதுகாப்பு சபையில் அங்கம் வகித்தது, அதாவது தற்காலிக உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டது 1950 51 வரைக்கும். சரிங்களா, ஞாபகமா, அது 50ல் திட்டக்குழு உருவாக்கப்பட்டது. சரி, அப்படி நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குல்ல. இந்தியா குடியரசு நாடாக மாறியது அந்த வருஷத்தில் தான் இந்தியா ஐநா பாதுகாப்பு சபையில் முதல் முறையாக உறுப்பினராக வராங்க. 2 ஆண்டுகளில். அதனால் 1950 முதல் 51 வரை முதல் முறையாகவும், கடைசி மற்றும் 8வது முறையாக இந்தியா எப்போ உறுப்பினராக இருக்கிறாங்க? 2021 முதல் 22 வரைக்கும் ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா உறுப்பினராக அங்கம் வகிக்கிறாங்க. சரியாமா, ரொம்ப முக்கியமான செய்தி. ஐநா பொது சபையின் தற்போதைய தலைவர், யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி, சரி, ஷார்ட்டா UNGன்னு சொல்லுவாங்க. அதன் தலைவராக இருப்பவர் யார் பார்த்தீங்கன்னா, அன்னலீனா பேர்பக். எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து நீங்கள் தப்பு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. ஐநாவின் தற்போதைய மற்றும் 9வது பொதுச் செயலாளர், UNSGன்னு போட்டிருப்பாங்க, SG, யுனைடெட் நேஷனோட செக்ரட்டரி ஜெனரல் தற்போது யார் பார்த்தீங்கன்னா ஆண்டனியோ குட்டரஸ். சரியா, இந்த நாட்டை சேர்ந்தவர், போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர். ஐநா பொது சபை வேற, ஐநா பொதுச் செயலாளர் வேற, மறக்கக்கூடாது. ஐநா பொது சபையின் தலைவர் நம்முடைய அன்னலீனா பேர்பாக். சரியா, பொது செயலாளர் யார் பார்த்தீங்கன்னா ஆண்டனியோ குட்டரஸ். அதே மாதிரி ஐநாவிற்கான இந்தியாவின் தற்போதைய நிரந்தர பிரதிநிதி, பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் யுனைடெட் நேஷன் யார் பார்த்தீங்கன்னா பர்வதனேனி ஹாரிஸ், மறக்கக்கூடாது. சரிங்களா, இந்த நிரந்தர பிரதிநிதி அப்படின்னா
பதவிக்காலம் வரையறுக்கப்பட்டிருக்காது. இந்திய அரசு விருப்பப்படுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பதவியில் இருப்பாங்க. அதனால நிரந்தர பிரதிநிதின்னு சொல்லுவாங்க. மற்றபடி பிரதமர், எம்எல்ஏ, எம்பி எல்லாருக்கும் பதவிக்காலம் இருக்கும். அவங்களாம் தற்காலிக பிரதிநிதிகள் தான், மறக்கக்கூடாது. இது காரணங்கள் கூற்றுகளை கேட்கலாம், மறக்காதீங்க. சரிங்களா? அடுத்தபடியாக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில். சரியா? வந்தே பாரத் ரயில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இங்கே பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீப்பர். ஓகேவா? இந்தியாவின் முதல் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் பொங்கல் முடிஞ்ச பிறகு ஜனவரி 17, 2026 பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. முதல் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் வந்துட்டு எங்கேருந்து எங்கே இயக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்க மாநிலம் ஹவுரா. சரி, ஹவுரா பிரிட்ஜ் உங்களுக்கு தெரியும்ல, வடிவிலோட அந்த ஜிகிர் தந்த தூத், அந்த ஹவுராவிலிருந்து அஸ்ஸாமின் கவுகாத்தி இடையே இயக்கப்பட்டது. மறக்கக்கூடாதுமா, ரொம்ப முக்கியமான செய்தியை விட்டுறக்கூடாது. அதே மாதிரி இருக்கை வசதி கொண்ட, இப்போ இருக்கிற எல்லா வந்தே பாரத் ரயில் பார்த்தீங்கன்னா சீட்டு தான் ஃபுல்லாக உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இருக்கை வசதி கொண்ட இந்தியன் முதல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சரிங்களா பிப்ரவரி 15, 2019 அன்று டெல்லி முதல் வாரணாசி இடையே இயக்கப்பட்டது. மறக்காதீங்க. சரியா? முதல் வந்தே பாரத் அப்படின்னு கேட்டால் டெல்லியிலேருந்து வாரணாசி பிப்ரவரி 15, 2019. இருக்கை வசதி கொண்ட ரயில் இது. படுக்கை வசதி கொண்ட முதல் வந்தே பாரத் ரயில் பார்த்தீங்கன்னா ஹவுராவிலிருந்து கவுகாத்தி இடையே ஜனவரி 17, 2026 அன்று இயக்கப்பட்டது. சரியாமா? அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் வந்தே பாரத், ரொம்ப முக்கியமானது பாருங்க. தமிழ்நாட்டில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் முதல் முறையாக சென்னை மற்றும் மைசூர் கர்நாடகா இடையே நவம்பர் 2022 இயக்கப்பட்டது. உட்கார்ந்துட்டு போகிற மாதிரி இருக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில். சரியா? அதே மாதிரி தமிழ்நாட்டிற்கு உள்ளேயே இயக்கப்பட்ட முதல் வந்தே பாரத் ரயில் வந்துட்டு சென்னை மற்றும் கோவை வழித்தடத்தில் ஏப்ரல் 8, 2023 அன்று தொடங்கப்பட்டது. தமிழ்நாடு, கேரளா, அதாவது சென்னை, மைசூர் இடையே தான் நவம்பர் 22 இயக்க இருக்கிறாங்க, நவம்பர் 2022. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு உள்ளேயே ஓகேவா, இன்ட்ரா ஸ்டேட்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் இன்டர் ஸ்டேட், தமிழ்நாடு, கர்நாடகா, இங்கே பார்த்தா இன்ட்ரா ஸ்டேட். ஓகேவா? தமிழ்நாட்டுக்கு உள்ளேயே இயக்கப்பட்ட முதல் வந்தே பாரத் ரயில் ஏப்ரல் 8, 2023 அன்று சென்னை, கோவை இடையே இயக்கப்பட்டது. ஓகேவா? இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் பெட்டிகள் பார்த்தீங்கன்னா பொதுவாக பெரம்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தயாரிப்பு ஆலைன்னு சொல்லுவாங்கள்ல, ஐசேப்பில் தயாரிக்கப்படுகிறது. அதே மாதிரி இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை உருவாக்கியதில் முக்கிய பங்காற்றியவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஷார்ட்ஸிலோட பார்த்துருப்போம், சுதான்ஷு மணி அவர்கள். சரிங்களா? வீடியோ நல்லா பாருங்கள், வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த ஷார்ட்ஸும் கேளுங்க, ரொம்ப ஈஸியாக மறக்காமல் உங்களுக்கு அப்படியே எக்ஸாம் டைமில் ஞாபகம் வரும். சரியாம்மா? அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது தித்வா புயல். சரியா? இந்த தித்வா புயல் நிவாரண நிதி ஒதுக்கீடு தமிழ்நாடு அரசு பண்ணியிருக்கிறாங்க. 2025-26 ஆண்டு வடகிழக்கு பருவமழையின் போது இந்த தித்வா புயல் ஏற்பட்டது. தித்வா அப்படின்னா மீனிங் என்னன்னு பார்த்தா லக்கூன். லக்கூன் அப்படிங்கிற மீனிங்ல தான் அந்த புயல் வந்து பெயர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த புயலுக்கு பெயரிட்ட நாடு எதுன்னு பார்த்தோன்னா ஏமன் நாடு. இந்த ஏமன் நாடானது பார்த்தீங்கன்னா எப்படி பெயரிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக வானிலை அமைப்பு, சரி, வேர்ல்டு மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல போனஸ் கேள்வி கேட்கலாமா? உலக வானிலை அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது, அந்த உலக வானிலை அமைப்பின் தலைமையிடம் எங்கே இருக்குது, அதே மாதிரி சேர்த்துட்டு இந்தியாவில் அந்த வானிலை அமைப்பு, தலைமை வானிலை அமைப்பு எங்கே இருக்குது, எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, ஐஎம்டி அப்படிங்கிறத மறக்காம போனஸ் கேள்வியை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த உலக வானிலை அமைப்பு மற்றும் ஐநாவின் எஸ்கேப், சரி, எஸ்கேப் அப்படின்னா எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில் ஃபார் ஏசியா பசிபிக். அப்போ ஆசியாவும் வரும், இந்த பசிபிக் பிராந்தியமும் வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு அமைப்புகளும் சேர்ந்து இருக்கிற அந்த குழுவில் தான் இந்த ஏமன் உள்பட, இந்தியா உள்பட 13 நாடுகள், எத்தனை நாடுகளுமா, 13 நாடுகள் உறுப்பினராக இருக்கிறாங்க. 13 நாடுகளும் ஆளுக்கு 13 பேரை அந்த புயல்களுக்கு சுட்டிருக்கிறாங்க. 13 நாடுகள் 13 புயல்கள் பேர். அப்போ மொத்தம் 169 புயல்கள் பேர் இருக்குது. இந்த 13 நாடுகளுக்கிடையே புயல்கள் எப்படிலாம் வருதோ அதன் ஆர்டர் அடிப்படையில் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த புயல்களுக்கு பெயர் வைக்கப்படும். அதனால தான் ஏமன் நாடு சூட்டிய அந்த தித்வா புயல், ஓகேவா, எங்கே உருவான புயல், இந்தியாவில் உருவான புயலுக்கு சூட்டப்பட்டுள்ளது. மறக்காதீங்க, கவனமாக இருந்துக்கோங்க. சரியாம்மா? அடுத்தபடியாக ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம், முக்கியமான திட்டம் பாருங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் என்பது ஜனவரி 16, 2016 ஃபேன்சி நம்பராக இருக்குது பார்த்துக்கோமா. ஜனவரி 16, 2016 இந்திய அரசினால் தொடங்கப்பட்டது. இதோட முக்கியமான நோக்கம் புதுமை மற்றும் தொழில் முனைவரை ஊக்குவிக்க நிதி உதவி, கடன் உதவி வழங்கும் ஒரு முக்கியமான திட்டம் தான் இந்த திட்டம். அதாவது புதுசாக தொழில் தொடங்குற நிறுவனங்களை ஊக்கப்படுத்தும் திட்டம் ஸ்டார்ட் அப் இந்தியா இன்னோவேஷன் ஸ்கீம். சரிங்களா? ஸ்டார்ட் அப் இந்தியா புத்தாக்க திட்டம் சொல்லுவாங்க, மறக்காதீங்க. ஜனவரி 16, 2016 இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. சரிங்களா? எதன் அடிப்படையில் நிதி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸ்டார்ட் அப் இந்தியா சீட் ஃபண்ட் ஸ்கீம் மூலம் இந்த புத்தாக்க நிறுவனங்களுக்கு, நோட் பண்ணிக்கோங்க, புத்தாக்க நிறுவனங்களுக்கு நிதி ஆதரவு, எளிதான ஒழுங்குமுறை கட்டமைப்புகள், கற்றல் மற்றும் சந்தை அணுகலுக்கான வாய்ப்புகளை வழங்குகிறது. ஓகேவா? ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள அனைத்து நிறுவனங்களுக்கும் அவர்கள் ஈட்டிய லாபத்திற்கு தொடர்ச்சியாக 3 ஆண்டுகளுக்கு, எத்தனை ஆண்டுகளுக்குமா, 3 ஆண்டுகள் வரி விடுமுறை
டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க அந்த நிறுவனங்கள் ஈட்டிய அந்த ப்ராஃபிட்டுக்கு மறக்கக்கூடாது. சரிங்களா? இது வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா இன்னோவேஷன் ஸ்கீம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துக்கோங்க, முக்கியமானது ஸ்டாண்ட் அப் இந்தியா இன்னோவேஷன் ஸ்கீம். சரி, ஸ்டாண்ட் அப் இந்தியா எழுந்தினில் இந்தியா திட்டம் சொல்லுவாங்க. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஏப்ரல் 5, 2016. ஓகேவா? இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டத்தின் முக்கியமான நோக்கம் தனி நபர்களை ஊக்குவிக்கும் திட்டம். சரிங்களா? முக்கியமாக பெண்கள், எஸ்சி எஸ்டி சமூகங்களிடையே தொழில் முனைவரை ஆதரிப்பதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. சரிங்களா? அப்போ ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தனிநபர்களை, அதாவது தனிநபர் தொழில் முனைவரை ஊக்குவிக்கும் திட்டம். ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் அப்படிங்கிறது நிறுவனங்களை ஊக்குவிக்கும் இந்திய அரசின் திட்டம். ரெண்டு திட்டமே 2016 தொடங்கப்பட்டது. ஸ்டார்ட் அப் இந்தியா ஜனவரி 16, ஸ்டாண்ட் அப் இந்தியா ஏப்ரல் 5. இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டத்தின் மூலம் ரூபாய் 10 லட்சம் முதல் 1 கோடி வரை வங்கி கடன் வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்க செய்தி. அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, ஸ்டார்ட் அப் மற்றும் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது, வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. சரியா? அடுத்தபடியாக 2025ஆம் ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, ஐநா பாதுகாப்பு சபையில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர்? ஐநா பாதுகாப்பு சபைக்கு இந்தியா எத்தனை முறை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது? 4வது சூப்பர் 6 கேள்வி. 5வது சூப்பர் 6 கேள்வி, படுக்கை வசதி கொண்ட முதல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? 6வது சூப்பர் 6 கேள்வி, தமிழ்நாட்டிற்குள்ளேயே இயக்கப்பட்ட முதல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் எந்த 2 நகரங்களை இணைக்கும்? ஓகேவா? இதுதான் இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். மக்களே, அவ்வளோ எஃபோர்ட் போட்டு உங்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். நல்லா பயன்படுத்திக்கோங்க. நம்மளோட சேனல், நம்மளோட உழைப்பு பிடிச்சிருந்தா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். மக்களே, தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. இந்த நோட்டு போட்டு எழுதாமல் ஜஸ்ட் கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா மறந்துடும். அதுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம். தேர்வில் ஒரு சாதனை வெற்றியை படைக்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.